ஹலோ கைஸ், இன்னைக்கு ஒரு தரமான ஜாப்பனீஸ் அனிமே சீரீஸை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த அனிமே ஒரு ஓவர் பவரான அனிமேனே சொல்லலாம். இதோட ஸ்டோரியை சும்மா ஒன்லைனில் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த கதையோட ஆரம்பத்தில் ஒரு பையனை காட்டுறாங்க. இந்த பையனோட பேரு லாய்டு. இந்த பையன் ரொம்ப வீக்கான பையன். இத்தனைக்கும் எந்த அளவுக்கு வீக்னா சின்ன சின்ன மிருகத்தை கூட கொல்ல முடியாத அந்த அளவுக்கு ஆளு வீக்க. நம்ம லாய்டு ஒரு வில்லேஜில் வாழுவான். அந்த வில்லேஜோட பேரு கான்ட்ரான். இங்க இருக்கிற ஒருத்தங்களுக்கும் மேஜிக்கை எப்படி பயன்படுத்தணும் எல்லா விஷயமும் அவங்களுக்கு தெரியும். இத்தனைக்கும் அவங்க முன்னாடி ஒரு மிகப்பெரிய மாஸ்டரே வந்தாலும் அதையும் அவங்களால கொல்ல முடியும். பெரிய வாரியர்ஸோட கேங்கே வந்தாலும் ஆனா இந்த வில்லேஜ் ஆளுங்க முன்னாடி அவங்களாம் ஒண்ணுமே இல்லை. இந்த மாதிரி வில்லேஜ் ஆளுங்களுக்கு இடையில தான் நம்ம லாய்டு இருக்கான். ஆனா அவனோட வாழ்க்கை அது எப்போ திரும்ப மாறும். நம்ம லாய்டு அவனோட வில்லேஜை விட்டு போகும்போது தான் வில்லேஜை விட்டு போனக்கப்புறம் அந்த இடத்துல இருக்கிறதுலயே ரொம்ப ஸ்ட்ராங்கான பர்சனா மாறிடுவான். அது ஏன் எப்படி எல்லாத்தையுமே நம்ம கதையில தான் பார்க்கணும். என்ன இது கதையோட ஸ்டார்டிங்லயே நம்ம லாய்டு இந்த அளவுக்கு வீக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்லாம் கன்ஃபியூஸ் ஆக வேணாம். நான் அதை ஏன்னு கடைசியில சொல்றேன். கதை உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். வெறுமா 2 எபிசோட பாருங்க. அதுலயே உங்களுக்கு ரொம்பவும் பிடிச்சு போயிடும். மறக்காம ஒரே ஒரு லைக் ஒண்டி போட்டுங்க. ஒரு 3Kலேருந்து 4K லைக்ஸ் வந்தாதான் இன்னமும் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். அதே டைம்ல இந்த மாதிரி அனிமேஸை தொடர்ந்து போட முடியும். இல்ல கமெண்ட்ஸ் ஸ்வைப் பண்ணீங்கன்னா ஹைப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது உங்களுக்கு கிடைக்கலன்னா பிரச்சனை இல்லை. மேலேயும் அதாவது தேங்க்ஸ் பட்டன்லாம் இருக்கும்ல, டவுன்லோட் பட்டனு, இதுக்கு பக்கத்துலேயே ஹைப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நம்ம சேனல் உங்களுக்கு பிடிக்கும்னா ஒரே ஒரு ஹைப் ஒண்டி தட்டி விடுங்க. ஏன்னா அப்பதான் இன்னமும் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். சரி வாங்க நம்ம டைம் மிஸ் பண்ணாம எப்பிக்குள்ள போகலாம். இந்த சின்ன பையன் இருக்கல, இவனோட பேரு தான் லாய்டு. இந்த பையன் ரொம்ப நேரமா அந்த முயல் குட்டியே பார்த்துன்னு இருக்கான். அந்த முயல் குட்டியும் ஒரு கட்டத்துல கிட்ட வரும்போது அப்படியே ஆளு பிடிக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்றான். ஆனா அதோட வேகம் இருக்கே, அதனாலயே அதை பிடிக்கவே முடியல. அந்த ரேபிட்டோட மைண்ட் வைஸும் இருக்கே, என்னையவா பிடிக்கிற அப்படின்னு பயங்கரமா மூஞ்சில அடி அடின்னு அடிக்கிறது ஒண்டி இல்லாம அப்படியே நம்மால தள்ளி விட்டு போகுது. அது அங்க லாய்டுக்கா அழுகியாவது அப்படியே அவன் அழுகிறான். இன்னொரு பக்கம் லாய்டுக்கு இன்னொரு பிரதர் இருக்கான். அவன் இப்ப போன அந்த ரேபிட்டை பிடிச்சிட்டான். அதை பார்க்கும்போது லாய்டுக்கா அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. சந்தோஷத்துல அப்படியே அவன் கட்டி பிடிக்கிறான். அங்க போகும்போது தான் அந்த ரேபிட்டோட நிலைமைய காட்டுறாங்க. அண்ணன் தம்பிங்க 2 பேருமே இந்த ரேபிட்டோட நிலைமைய ரொம்ப மோசமாக்கிட்டாங்க. அங்க அண்ணனும் போற வழியில ஒரு புக் அங்க தரான். லாய்டும் அதை வாங்கி வச்சுக்கிறான். அவனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுக்கப்புறம் பல வருஷம் கடந்து போகுது. நம்ம லாய்டு இப்போ ஒரு பெரிய பையனா ஆயிட்டான். லாய்டு ஒரு விச்சு வீட்டுக்கு தான் வந்திருப்பான். அங்க டோரை திறக்கும் போது முன்னாடி ஒரு விச்ச உட்காந்து இருக்கா. ஆமா, நீங்க தான் அந்த விச்சு மேரியா? ஆனா மேரி அங்க கண்டுக்கிற மாதிரியே இல்ல. அங்க பதிலே வராதனால நம்மால திரும்ப அங்க கேள்வி மேல கேள்வியா கேட்கறான். ஒரு கட்டத்துல நம்ம மேரி பயங்கரமா கத்த ஆரம்பிச்சிடறான். உன்னால பொறுமையா இருக்க முடியாதா? பொறுமை இல்லைன்னா மரியாதையா என்னோட வீட்டை விட்டு ஓடி போயிடு. என்ன மன்னிச்சிருங்க, நான் இதுக்கு மேலேயே அப்படி பண்ண மாட்டேன். சரி, ஆனா பரவாயில்ல, நான் எவ்வளவு சொல்லியும் இங்க இருக்கேன். உனக்குள்ளேயும் அந்த பொறுமை இருக்கு. இன்னிலேருந்து நான் உங்களோட வீட்டுல உங்க கூட தான் இருக்க போறேன். ஆனா அந்த விச்சு அப்படியே உட்காந்துக்கிறாங்க. சரி அதெல்லாம் இருக்கட்டும், உன்னோட பேர் என்ன? நீ எங்கல இருந்து வந்திருக்க? அதை பத்தி சொல்லு. என்னோட பேரு லாய்டு. கவுண்ட்ரோன் அப்படின்னு ஒரு வில்லேஜ்ல இருந்து நான் வந்திருக்கேன். அங்க இந்த வில்லேஜோட பேரை கேட்டோன்னே அவர் ரொம்ப பயந்து போயிடறா. அங்க லாய்டும் கிட்ட சொல்றான், எங்க வில்லேஜோட சீஃப் அவங்க தான் இதை தர சொன்னாங்க. கிறிஸ்டல் அவங்க கிட்ட ஒப்படைக்கணுமா? அந்த கிறிஸ்டலுக்குள்ள இருந்து திடீர்னு ஒரு பொண்ணு வரா. அதை பார்த்தோன்னே அந்த பொண்ணு பயந்து அப்படியே கீழே உட்காந்துக்கிறா. ஹேய் மேரி, என்ன ஒரு எக்ஸலண்டான விஷயமா இருக்குல்ல. உன்னை பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சுப்பா. ஆனா மேரிக்கு அந்த பொண்ணு பார்த்தோன்னே அல்ல, அவளுக்கு அங்க வேர்வையா ஊத்துது. அங்க பால்ல இருந்து வந்த அந்த லேடியும் சொல்றான், இது ஒரு ரெக்கார்டிங் ஒண்டிதான், அதனால கவலைப்படாத. அந்த பொண்ணு மறைஞ்ச பொண்ணுனே பயங்கரமா அவளுக்கு கடுப்பாவுது. அந்த பாலை உதன்னு உதைக்கிறா. அங்க ஹாலோகிராமா ஒரு பொண்ணு வந்தால, அவளோட பேரு ஆல்கா. அந்த ஆல்காவும் பின்னாடி சொல்றான், ஹேய் மேரி, நீ உண்மையிலேயே வியடான பொண்ணா இருக்க. ஏன்னா உன்னோட கோவத்தை அடிக்கடி நீ சீக்கிரமா வெளிப்படுத்திற. அதே மாதிரி நான் சொன்னது ஒரு பொய், அது ஒன்றும் ஹாலோகிராம் இல்லை, உண்மையிலேயே அது நான் தான். இதனால மேரிக்கும் அங்கே ரொம்பவும் கடுப்பாகுது. இருந்தாலும் அவங்க எதுவுமே பண்ண முடியல. அங்கே ஆல்கா இப்படி சொல்லிட்டு போயிடறான். அங்கே மேரிக்கும் ரொம்ப கடுப்பாகுது. அந்த பாலை தூக்கி அப்படியே கபோர்டில் தூக்கி அடிக்கிறான். இதுக்கப்புறம் லாய்டு அங்கே டிஷ் எல்லாம் கொண்டு வரான். அது பார்க்கவும் ரொம்ப அற்புதமா இருக்கும். என்னை மன்னிச்சிருங்க, எனக்கு அந்த அளவுக்கு ஸ்பெஷலாக எதுவும் செய்ய தெரியாது. இந்த மாதிரி சாதாரணமான விஷயத்த ஒண்டி தான் நான் செய்வேனே. அங்கே டீ குடிக்கும் போதும் ஆளு அவனை பற்றி சொல்கிறான், என்னோட வில்லேஜில் நான் தான் இருக்கிறதுலேயே ரொம்ப வீக்கானவன். அதே மாதிரி எனக்கு சின்ன வயசுலேருந்தே ஒரு கனவு இருக்கு, நான் ஒரு சோல்ஜராக மாறணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆசை. அங்கே மேரியும் சோல்ஜராக மாறுறதுக்கு என்னென்ன பண்ணோம் அதெல்லாம் சொல்கிறான். சோல்ஜராக மாறுறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு ரிட்டன் எக்ஸாமையும் அதுக்கப்புறம் ஒரு இன்டர்வியூ அதையும் கொடுக்கணும். எனக்கு இந்த விஷயம்லாம் தெரியும். அங்க லாய்டு இதுக்கப்புறம் சொல்றான், என்னோட கவுண்ட்ரவுன்
அந்த டவுன்லேருந்து இங்கே வர்றதுக்கு எனக்கு 6 நாள் ஆச்சு. அங்கே மேரியும் அதுக்கு அக்ரி பண்ணிக்கிறான். ஏன்னா அங்கேருந்து வர்றதுக்கு எப்படியோ ரொம்ப நாள் ஆகும். நம்ம மேரி என்ன யோசிக்கிறான்னா, நம்ம லாய்டு அங்கே ட்ரெயின் வழியாக வந்திருப்பான் அப்படின்னு தான் யோசிக்கிறான். நான் ஒன்றும் ட்ரெயின் வழியெல்லாம் நீங்கள் நினைக்கிற மாதிரி வரல, நான் ஓடி ஓடி வந்தேன். என்னது ஓடி வந்தியா இப்படின்னு அவன் ரொம்ப ஷாக் ஆகுறான். அப்போனா லாய்டு, எனக்கு தெரிஞ்ச உங்ககிட்ட அதிகமான அளவில் ஸ்டாமினா இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் ஏதோ ஒன்று லாய்டு, ஓடி வரும்போது மாஸ்டர்ஸ் ஏதாச்சும் நீ பார்த்தியா? இல்லை, நான் அவளைக்கும் எந்த விதமான மாஸ்டர்ஸையும் பார்க்கவே இல்லை. என்னது, நீ மாஸ்டர்ஸையே பார்க்கலையா? மாஸ்டர்ஸ் எதுவும் கண்ணுக்கு படல, ஆனால் சில பல வைல்டு அனிமல்ஸ் அதை வேணா நான் பார்த்தேன். அங்கே மேரிக்கா இப்படி சொன்னோன்னே ஒன்றுமே அங்கே புரியல. அங்கே மேரி கேட்குறான், எந்த மாதிரி காட்டு விலங்கு நீ பார்த்த? நான் பார்த்தது ஒரு மிகப்பெரிய லிசார்டு, இன்னொன்று ஒரு மிகப்பெரிய கிராஸ் ஓப்பர். இந்த மாதிரி விஷயத்த ஒண்டி தான் நான் பார்த்தனே. அடே முட்டாள், அப்படின்னா நீ மாஸ்டர்ஸை பார்த்துட்டேன். ஆனால் மாஸ்டர்ஸ் இந்த உலகத்தையே ரூல் பண்ணுற அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும்ல, அந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த்தோட இருக்கிற மாஸ்டர்ஸை தான் நாங்கள் மாஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடே பைத்தியக்கார முட்டாள், இந்த உலகத்தையே ரூல் பண்ணுற மாஸ்டர்னா அது டீமன் கிங்கடா. நீ நினைக்கிற மாதிரி அது ஒன்றும் மாஸ்டர் இல்லை, இந்த மாதிரி இருக்குல்ல, இந்த விஷயம் தான் மாஸ்டர். இப்படி சொல்லிட்டு அவன் எழுந்துக்கிறா. ஆனால் எழுந்துக்கும் போது அந்த இடத்துல டீ அப்படியே கொட்டிக்கும். இதுக்காக நம்ம லாய்டு ஹேங்கியை வச்சு அங்கே தொச்சு வரான். துடைக்கும் போது என்னன்னு தெரியல, நம்ம மேரியோட ஸ்கின்னு அது அங்கே பல அடே லாய்டு, இந்த ஹேங்கின்னா ஏதாச்சும் ஒரு பியூட்டி ப்ராடக்டா என்ன? இல்ல, இது ஒன்றும் பியூட்டி ப்ராடக்ட் எல்லாம் இல்லை, இது ஒரு ட்ரிக்கு தான். இதுக்கு வெறமா நான் ஒரு சிம்பிளை ஒண்டி தான் வந்தேன். இது ஒரு ஏன்ஷியன் விண்டு கேரக்டருக்கான ஒரு சிம்பிள் தான். இதை கேட்டோன்னே மேரியோட தலையாங்க சுத்துது. ஏன்னா இது ஒரு ஏன்ஷியன் சிம்பிள்னா ரொம்ப ரேரு. இதை பத்தி அவளுக்கும் நிறைய பேருக்கு தெரியாது. இதை போய் அசால்ட்டா இவன் கத்து வச்சிருக்கான்னு. அதனாலேயே அவளுக்கு என்ன பண்ணும் தெரியல, ஒரு மாதிரி யோசனை இருக்கா. இன்னொரு பக்கம் நம்ம லாய்டும் அந்த ஹேங்கி எக்ஸ்பிளைன் பண்றான், இந்த ஏன்ஷியன் கேரக்டர் நீங்க நினைக்கிற மாதிரி சாதாரணமான கேரக்டர் இல்ல. இதை வச்சு எதையும் நம்மளால கிளீன் பண்ண முடியும். ஈவன் கர்ஸை கூட நம்மளால எடுக்க முடியும். இதை கத்துக்கிறது ரொம்ப கஷ்டம். கிட்டத்தட்ட எனக்கே 3 வருஷம் ஆச்சுன்னா பாத்துக்கோங்களேன். ஆமா, இது ஒண்டிதான் இருக்கா இல்ல வேற ஏதாச்சும் நீ கத்து வச்சிருக்கியா? என்கிட்ட இன்னொரு மேஜிக்கும் இருக்கு, அது வழியா ரெயின் ஃபாலை நல்லா வர வைக்க முடியும். இதை கேட்டோன்னே அவளுக்கா பைத்தியமே போச்சுது. ஏன்னா நார்மலா இதை சாதாரணமான மனுஷங்களால பண்ணவே முடியாது. அப்படியே அவளோட மண்டியை செவுத்துல ஏச்சுக்கிறா. ஏய் லாய்டு, நாளையிலேருந்து இந்த உலகத்தோட காமனான சென்ஸ் நீ கத்துக்கணும்டா. எனக்கு புரியுது, நான் அதே மாதிரியே பண்றேன். இதுக்கப்புறம் சிட்டில அவனுக்கான வேலையை அங்க தேடி அவன் போறான். அங்க நிறைய பேரு ஒரு வித்தியாசமான ரூமர்ஸை பத்தி அங்க பேசுறாங்க. ரூமர்ஸ் என்னன்னா, இந்த சிட்டிக்குள்ள யாரோ ஒருத்தங்க மாஸ்டர்ஸ் எல்லாத்தையுமே பரப்பணும் அப்படின்னு ட்ரை பண்றாங்களாம். நம்ம லாய்டும் அதை கேட்கறான். இருந்தாலும் வேலை தானே முக்கியம், வேலைக்கு அவன் ஓடி போயிடறான். இன்னொரு பக்கம் ஒரு பொண்ணு போகும்போது அங்க ஒரு பர்சனை இடிச்சிடறா. இந்த பர்சனுக்கு பார்த்தோன்னே தெரியுது, அட நீ அந்த பெல்ட் பிரின்சஸ் தானே? ரூமர்ஸ் படி நான் கேள்விப்பட்டேன், அகாடமிக்கு நீ அப்ளை பண்ணிருக்கியோ, உன்னோட ரெப்புடேஷனை நீ ரொம்ப கெடுக்கிற, தெரியலையாமா உனக்கு? ஆனா அதுக்கு பதிலே சொல்லாம அப்படியே ஓடி போயிடறா. அந்த இடத்துல திடீர்னு ஒரு மாஸ்டரும் தாக்க வந்து ஜஸ்ட் மிஸ்ல அவ தப்பிக்கிறா. அங்க திரும்பவும் தாக்கலான்னு வரும்போது லாய்டு தான் அங்க காப்பாத்துறான். நான் சுத்தமா யோசிக்கல, சிட்டிக்குள்ளேயும் இந்த அளவுக்கு இன்செக்டோட தொல்லலாம் இருக்கும்னு. உங்களுக்கு எதுவுமே ஆகல, இருங்க, உங்க மேல டஸ்டா இருக்கு. அப்படியே திரும்பிக்கிறான். அட எனக்கு வேற வேலை இருக்கு, நான் போகணும். ஆனா அந்த பொண்ணு சொல்றா, இருங்க, என்னோட பேரு சேலன். அப்படியா, என்னோட பேரு லாய்டு, நான் உங்களை அப்புறமா சந்திக்கிறேன், குட் பை இப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிடறான். இன்னொரு பக்கம் அந்த பிரின்சஸ் சேலன் அவங்களுக்கும் நம்ம லாய்டு மேல ஒரே நினைப்பா இருக்கு. அவன் காப்பாத்திட்டு அப்படியே போயிருப்பான். அடுத்த வாட்டி அவனை மீட் பண்ணும்போது மேக்கப் எல்லாம் நான் போட்டு தான் அவனை மீட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆனா ஒரு சைடு அவளோட கேர்ஸை பத்தி அவ யோசிக்கிறான். இவன் மேல யாரோ ஒருத்தங்க ஸ்ட்ராங்கான கேர்ஸை வச்சிட்டாங்க. ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிற பர்சனால ஒண்டிதான் இந்த கேர்ஸை எடுக்கவே முடியுமா? அதனாலயே என்னவோ தெரியல, யாருக்குமே இந்த பொண்ணு பிடிக்காது. என்னதான் பிரின்சஸா இருந்தாலும் பிரின்சஸ் மாதிரி பார்க்க மாட்டாங்க, ஒரு கேர்ஸ்ட் சைல்டா தான் பார்ப்பாங்க. இந்த கேர்ஸ் இந்த பெல்ட் ஒண்டி இல்லாம இருந்தா இல்ல நான் எத்திர போறேன், அந்த பெல்ட்டை எடுக்கவும் முடியுது. இதை பார்த்து அவ ரொம்ப ஆச்சரியமாவரா. அந்த கேர்ஸ் அவங்க போயிடுச்சு. அதுக்கு காரணம் மீட் பண்ண லாய்டு தான். அப்போ லாய்டும் நானும் மீட் பண்றதுக்கு டெஸ்டினி தான் காரணமோ, அந்த ஸ்ட்ராங்கான பர்சன் அது வேற யாரும் இல்ல, அது லாய்டு தானா? இதுக்கப்புறம் மேரிக்கு ஒரு விஷயத்த தரான். அங்க மேரிக்கும் அது ரொம்ப பிடிச்சு போயிடுது. சீன்ல அங்க அகாடமியை காட்டுறாங்க, ஏகப்பட்ட ஆளுங்களும் இருக்காங்க. இந்த பக்கம் நேத்து பார்த்த அதே பர்சனும் பயங்கரமா அந்த பெல்ட் பிரின்சஸ கத்துறான். நேத்து என்னை இடிச்சுட்டு போன, இத்தனைக்கும் எனக்கு மன்னிப்பு கூட கேட்கல. ஆனா அவளுக்கு அவ கண்டுக்காம எனக்கு நீ யாருன்னே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிடறான். இன்னொரு பக்கம் புக்கை வச்சுன்னு ஒரு பொண்ணு உட்காந்து இருக்கா. அவ இத்தனை பேர் வருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கல. டெஸ்ட்டை கொடுக்கறதுக்கு இங்க நிறையவே ஆளுங்க வந்திருக்காங்க. முக்கியமா சைட்ல இருக்க நம்ம லாய்டை பார்த்து தான் ரொம்ப ஆச்சரியமாவரா. லாய்டு பார்க்க ஆர்டினரியான பர்சன் மாதிரி தெரியல. அவன் ஆர்டினரியான பர்சனே இல்ல, அவனுக்குள்ள மாஸ்டர்ஸ் ஆன ஒரு ஸ்ட்ரென்த் அப்படியே தெரியுது. பின்னாடி ஒரு பயங்கரமான ஆரா அப்படியே வருது. அதை பார்த்தோன்னே அவன் ரொம்ப பயந்து போயிடறான். இந்த மாதிரி ஆளுங்க வருவாங்கன்னு நான் சுத்தமா யோசிக்கல இந்த இடத்துக்கு. இவன் கூட எனக்கு தகராறு ஏற்பட்டா அவ்வளவுதான், என்னோட கதையை முடிஞ்சது. அங்க லாய்டும் எழுந்துக்கிறான். அங்க
அங்க லாய்டை பார்த்து அவ இன்னும் தான் பயந்து போறான். ஐயோ அவன் சண்டைக்கு தயாராகிறான். என்னோட பேரு லாய்டு அப்படின்னு சொல்லி அவன் இன்ட்ரடியூஸ் ஆகுறான். ஆனா அதுக்குள்ள செலன் அந்த பொண்ணு அப்படியே அவளை பறக்க விட்டுறான். அட லாய்டு உங்களை நான் இங்க பாப்பேன்னு எதிர்பார்க்கல. நேத்து தான் உங்களை பார்த்தேன்னு நினைக்கிறேன். ஆமா அதேதான் அவளே தானா. அங்க லாய்டும் அவனை பத்தி சொல்றான். ஏன்னா நேத்து பார்த்ததை விட இந்த பொண்ணு இப்போ ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கா. இன்னொரு பக்கம் அந்த ரீஹோ அந்த பொண்ணும் அப்படியே தப்பிச்சு ஓடலான்னு பாக்குறான். அம்மா நீ யாருமா? அந்த பொண்ணோட பேரு மிஸ் ரீஹோ. இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் மீட் பண்ணேன். அப்படியா அப்படின்னு இவங்க பேசுறாங்க. இதையும் ரீஹோ பாத்துக்கினே யோசிக்கிறான். என்ன ஒரு ஸ்டேஞ்சான காம்பினேஷனா இருக்கு. அந்த பையன் ஒரு கண்ட்ரி பாய், இந்த பொண்ணு ஒரு நோபல் டாட்டரு. ஆனா ஏதோ ஒண்ணு இவங்க மேல காசுக்கான வாசனை வருது. இன்னொரு பக்கம் அந்த அகாடமியோட காம்பேக்ட் டெஸ்ட் வந்து ஆரம்பிக்குது. அங்க காம்பேக்டா அவங்க டெஸ்ட் பண்ணோம். அங்க ரீஹோ அந்த பொண்ணு இருக்கா. அங்க ஒரு 2 பேரும் நம்ம லாய்டு மேல கண்ணை வச்சிருக்காங்க. லாய்டு வந்து பாஸ் பண்ணுவோம் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கையும் இருக்கு. சீன் அப்படியே இந்த பக்கம் வந்து மேரி காஃபி குடிக்கும் போதே அந்த இடத்துக்கு அந்த பொண்ணு வரா. இன்னைக்குதான் ரிசல்ட் வரப்போது. எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு அவனை நினைச்சா. நீ அவனை பத்தி கவலைப்பட வேணாம். அவன் எந்த வில்லேஜ்ல இருந்து வந்திருக்கான் உனக்கு தெரியும்ல. இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் அந்த வில்லேஜ் தான் ஏன்ஷியன் சேவியரு. இந்த வில்லேஜ்ல இருக்க ஒருத்தங்களும் அந்த அளவுக்கு ஸ்டாங்க பங்கமான ஆளுங்க. அப்படி இருக்கும் போது பாசிபிளி நம்ம லாய்டு தோக்க வாய்ப்பே இல்ல இப்படின்னு இவங்க சொல்றாங்க. இன்னொரு பக்கம் டெஸ்ட் முடியுது. அங்க எல்லாருமே ரிசல்ட் ஆர்வமா பாக்குறாங்க. லாய்டும் பாக்குறான். லாய்டு ஆனா ஃபெயில் ஆயிட்டான். எதுக்காக நம்ம லாய்டு தோத்து போனா? லாய்டு கிட்ட காம்பேக்ட்ல திறமை இல்லையா என்ன? இல்லங்க நம்ம நினைக்கிற மாதிரி இல்ல. லாய்டு ரொம்ப பலசாலி. அப்படி இருக்கும் போதும் ஏன் தோத்து போனா? எல்லாத்தையுமே நம்ம அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். ஸோ மறக்காம ஒரே ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. அதே மாதிரி நம்ம சேனலுக்கு நீங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை அழுத்தி வச்சுக்கோங்க. ஏன்னா அப்பதான் ஒரு எபிசோட உங்களுக்கு தேடி வரும். நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.